கிளிநொச்சி மாவட்டத்தில் 6 ஏக்கர் காணி விற்பனைக்காக இருக்குது. கிளிநொச்சி மாவட்டம் மணித்தலை பகுதியில் இந்த காணி விற்பனைக்காக இருக்குது. இந்த 6 ஏக்கர் காணியையும் நேரடியாக உரிமையாளரோடையே நீங்கள் விலை பேசி வாங்கிக் கொள்ள முடியும். இந்த 6 ஏக்கர் காணியும் கிளிநொச்சி மாவட்டம் மணித்தலை பகுதியில் எங்கே இருக்குது அப்படி என்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மணித்தலை செபஸ்டியன் கோவிலில் இருந்து 200 மீட்டர் தூரத்தில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த 6 ஏக்கர் காணியும் இருக்குது. கிளிநொச்சி மாவட்டம் வினாசியோட GTMS ஸ்கூலுக்கு பக்கத்தில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த 6 ஏக்கர் காணியும் விற்பனைக்காக இருக்குது. இந்த 6 ஏக்கர் காணியை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த 6 ஏக்கர் காணியும் உறுதி காணி தான். இந்த காணிக்கான 100 வருடத்திற்கு மேற்பட்ட தோம்பு, அதே மாதிரி உறுதிக்குரிய சர்வே பிளான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி உரிமையாளர் சொல்லியிருக்கிறார். இந்த காணிக்கு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த முன்பக்க வீதி மாதிரி பின்பக்கமும் வீதி இருக்குது. இந்த காணிக்கு 2 பக்கமும் பயன்படுத்தக்கூடிய வீதி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த 6 ஏக்கர் காணிக்கு அருகில் கடல் இருக்கிறபடியாக நீங்கள் சுற்றுலா தேவைக்கு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அமைக்க போகிறீங்க, அதே மாதிரி ஒரு ரெசார்ட் அமைக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக அமைத்து கொள்ள முடியும். குறைந்த முதலீட்டில் ஒரு மிகப்பெரிய காணி, அதாவது 6 ஏக்கர் காணியை நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும். இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்ப்போம். இந்த காணிக்கு ஃபார்மிங் எப்படி செய்கிறது அப்படின்னு சொன்னால், நீங்கள் விவசாய நடவடிக்கைகளுக்கும் இந்த காணியை பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த காணி அமைந்த இடத்துல சிறப்பாக வளரக்கூடிய இந்த காணியின் அமைவிடத்திற்கு, நில அமைவிடத்திற்கு ஏற்ற பிரதேசத்துக்குரிய பயிர்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கஜு மரங்களை நட்டுக்கொள்ள முடியும், அதே மாதிரி தென்னம்பிள்ளைகளை நட்டுக்கொள்ள முடியும். 2க்கும் பயன்படுத்தி கொள்ள முடியும். நீங்கள் ஃபார்மிங்காக செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அப்படி இல்லை என்று சொன்னால் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு சுற்றுலா தேவைக்காக ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், அதே மாதிரி ரெசார்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கட்டிக்கொள்ள முடியும். கடற்கரை மிக அருகில் இருக்கிறபடியாக சுற்றுலா தேவையோட சம்பந்தப்பட்ட டூரிஸ்ட் பிளேஸ்கள் அமைச்சு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய முதலீட்டு முயற்சிகளுக்கு பயனுடையதாக இருக்கும். இந்த 6 ஏக்கர் காணிக்கும் கடல் மிக அருகில் இருக்கிறபடியே 10 அடி ஆழத்திலேயே நீரை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பிரதேசத்தில் அயலில் இருக்கிறார்கள் கிணறுகள் மூலம் எடுக்கப்படுகின்ற தண்ணியை தான் குடிப்பினம் அப்படி என்று சொல்லியிருக்கிறார் உரிமையாளர். கிணத்துல இருக்கிற ஊற்று தண்ணி பயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய தண்ணி அப்படி என்று சொல்லி உரிமையாளர் சொல்லியிருக்கிறார். கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற இந்த 6 ஏக்கர் காணியையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க, வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த காணியின் அமைவிடத்தை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோன்ற கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் அப்படின்னு போட்டு கிடக்குது. அந்த லொக்கேஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கூகுள் லொக்கேஷனில் இந்த காணியின் சரியான அமைவிடம் குறிக்கப்பட்டிருக்குது. நீங்கள் இந்த காணியுடைய சரியான இடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த காணிக்கு உரிமையாளர் சொல்கிற விலை நீங்கள் இந்த வீடியோன்ற தமிழில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. இருந்தாலும் நான் மேலே ஒரு முறை சொல்கிறேன். இந்த காணியில் மொத்தம் 6 ஏக்கர் இருக்குது. ஒரு ஏக்கருக்கு உரிமையாளர் வந்து 15 லட்சம் ரூபா சொல்கிறார். மொத்தம் 6 ஏக்கர் இருக்குது. 6 ஏக்கருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாகவே 90 லட்சம் தான் வருது. 6 ஏக்கரும் சேர்த்து 90 லட்சம் சொல்கிறார். இந்த 90 லட்சம் அப்படின்றது உரிமையாளர் சொல்கிற விலை, பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான். நீங்கள் மொத்தமாக எடுக்கும் பொழுது உங்களோட விலையை கேட்டு நீங்கள் உரிமையாளரோடையே நேரடியாக கழிச்சு கொள்ள முடியும். இந்த வீடியோவில் அடுத்ததை உரிமையாளர்கிட்ட தொலைபேசி இலக்கத்தை பார்ப்போம். இப்போ டிஸ்பிளேயில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த தொலைபேசி இலக்கத்தோட தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால், கிளிநொச்சி மாவட்டம் மணித்தலை பிரதேசத்தில் இருக்கிற இந்த 6 ஏக்கர் காணியையும் நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற உரிமையாளர் அப்படின்ற இலக்கத்துக்கு பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த இலக்கங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் இலக்கமும் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் ஊடகமும் இந்த இலக்கங்களோட தொடர்பு கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன். இதே போல் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற உங்களோட காணிகள் வீடுகளையும்
நீங்கள் விற்பனை செய்யணும்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும். இதே போல் விளம்பரப்படுத்தி கொள்ள வேணும் அப்படின்னு சொன்னால் உங்களோட காணியை வீட்டை விற்க போகிறீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த வீடியோவில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பரோட கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்களும் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும். இப்போ இதில் கண்டெக்ட் நம்பர் விழுந்து கொண்டிருக்கு. இந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்களும் இந்த தளத்தில் உங்களோட விளம்பரங்களை பதிவு செய்து கொள்ள முடியும். யாராவது வீடை காணியை விற்க போகிறீங்க, விளம்பரப்படுத்த போகிறீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை தந்துட்டேன். இந்த வீடியோ பதிவை நான் இத்தோடு நிறைவு செய்கிறேன். மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.